கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கவும் எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக என்னை அன்போடு இந்த இடத்துல அழைத்ததான அன்பு சகோதரர் மது மேத்யூ அவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அவரும் அவருடைய துணைவியார் மற்றும் மகனே இயேசுவின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இசை ரொம்ப அருமையாக வாசிச்சுட்டு இருக்கிறாரு டேனியல் பிரதர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு உற்சாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறதை குறித்து மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் தேவனை அறிந்ததான மக்கள் அநேகர் இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாகலும் ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். இல்லைன்றால் பிரயோஜனமற்ற காரியத்தில், இல்லைன்றால் உலக காரியத்தில் தங்களுடைய பொழுதை கழித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த குடும்பம் அப்படி அல்ல. தங்களுக்கு இருக்கிறதான அது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, அது சிறிதோ பெரிதோ சாதகமோ பாதகமோ எதுவாக இருந்தாலும் இந்த மாலை நேரத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதற்கென்று அநேகரை தங்களுடைய வீட்டில் அழைத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 10 பேர் கூட்டு உட்கார வைப்பீங்கன்ட்டு? ஹாலில் பாருங்கள், பெட்ரூம் வரைக்கும் கூட்டு உட்கார வைப்பீங்க. எத்தனை பேர் கூட்டு உட்கார வைப்பீங்க? உட்கார வைக்கிறது சிரமமான காரியம் இல்லையா? ஆனால் அதை அவர்கள் மிகுந்த சிரமத்தோடு கூட அதை மிகுந்த வாஞ்சியோடு ஆசையோடு அதை செய்திருக்கிறபடினால் உண்மையாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல உண்டாயிருக்கும். நல்ல நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்டதான இந்த ஊழியமானது தொடர்ந்து வளர்ந்து பெருக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக வாழ்த்துகிறேன். வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கிறேன். கர்த்தர் நாமே மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல பேச வேண்டும் என்று அதற்காக நான் ஆயத்தப்பட்ட பொழுது எனக்கு ஸ்தோத்திரம் மனதில் தேவன் கொடுத்ததான வார்த்தை என்னவென்று உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததற்கான நோக்கங்கள் அநேகம் உண்டு. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் இந்த பூமியில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல நோக்கங்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்ததற்காக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தர் லூக்கா இவ்விதமாக எழுதியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 56வது வசனம் விதமாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காகவே வந்தார். எல்லாரும் சொல்லலாமா? மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். இந்த இடத்துல யாரெல்லாம் மனுஷராக நாம் இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் மனுஷர்களாக இருக்கிறோம். சிலர் தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். சிலர் இயேசுவை அறியாமலும் ஒருவேளை அறிந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உண்டு, ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய பார்வையில் மனிதர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். மனிதர்களுடைய வாழ்க்கையின் சங்கடங்கள், அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு கடவுள் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரது பூமியில் வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்து மனிதர்களுடைய சகல சுக துக்கங்களின் வழியாக கடந்து சென்ற ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் தனது 30வது வயதில் ஊழியத்திற்கு வந்தார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி யோர்தான் ஆற்றின் கரையில் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே உபவாசம் 40 நாட்கள் இருந்து சோதிக்கப்பட்டு அதில் ஜெயம் எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்தார். சுமார் 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்ததாக 4 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்க முடியும். ஊழியம் செய்து முடிந்த பிற்பாடு ஊழியத்தினுடைய முடிவில் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு அவர் எழுந்தார். பாருங்க, 30 வயதிலிருந்து 33 வயது ஆகிய 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். 30 வயது வரலும் அவர் எங்கே போனார்? 12 அவருடைய குழந்தை பருவ விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயதிலே அவர் தேவாலயத்திலே போதக நடுவில் பேசி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இடைப்பட்ட அந்த 18 வருடங்கள் என்ன ஆயிற்று என்று
வேதம் சொல்லவில்லை. ஆனால் அநேக சரித்திரங்கள் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்ததான சகோதரர்களும் சகோதரிகளும் உண்டு. அவருடைய தகப்பனார் சிறு வயதில் அவர் இறந்து விட்டார். என்னென்றால் அவரை குறித்த குறிப்புகள் வேதாகமத்திலே இல்லை. எனவே இந்த இடைப்பட்ட நாட்களிலே தன் குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு, வேலை செய்து தன்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றுகிற பொறுப்பு அவர் மேல் விழுந்தது. அதை எல்லாவற்றையும் செய்து முடித்து 30 வயதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்தார், ஊழியத்திற்கு வந்தார் என்று அநேக சரித்திரங்கள் சொல்லுகிறது, நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது எபிரேயர் நிருபத்தில் எபிரேயர் நிருபாக்கியம் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக அவர் மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் அந்த குடும்ப வாழ்க்கையின் நாட்களில், குடும்ப மீன்ஸ் அவருடைய வீட்டில் தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளோடு வாழ்ந்த காலங்களில் இயல்பாக ஒரு குடும்பத்திற்கு என்னென்ன சுமைகள் இருக்கிறதோ எல்லா சுமைகளும் உண்டு. அவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பாடு இல்லையா, சம்பாதிச்சுட்டு வரணும் வீட்டுக்கு, அப்புறம் தம்பி தங்கைகளுக்கு கொடுக்கணும், அவர்களுக்கு உரிய நாட்களில் திருமணம் பண்ணி கொடுக்கணும். சும்மா திருமணம் நடக்குமா? எல்லாமே காசு பணம் தேவை. எல்லாவற்றையும் செய்தார். அப்போது வியாதிகள் வந்திருக்கும், அவங்களுக்கு திடீரென்று செலவு ஏற்பட்டிருக்கும், ஆபத்துகள் இருந்திருக்கலாம், எதிர்பாராத சூழ்நிலைமைகள்லாம் வந்திருக்கும். இவைகளினூடாக கடந்து சென்று எல்லாவற்றையும் ஜெயித்து 30 வயதில் ஊழியத்திற்கு அவர் வந்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது அவருடைய குடும்பத்தில் அதை செய்தார். அதற்கு பிற்பாடு அவர் குடும்பத்தை தாண்டி வெளி உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். வெளி ஊழியத்திற்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவரை குறித்து செய்து முடித்த ஊழியத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 3 பேரும் எழுதி வைத்திருக்கிறார்கள். பேதுருவும் தன்னுடைய நிருபங்களிலே அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்படி அவர் தம்முடைய ஊழியத்தை செய்தார், யாருக்கெல்லாம் ஊழியத்தை செய்தார் என்று எழுதின இடத்துல லூக்கா என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, மனுஷனுடைய ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை, வியாதி, கஷ்டம், வருத்தம், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தன்னால் விடுவித்து கொள்ள முடியாத இடத்துல ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறானோ அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. ஒரு வியாதி இருக்கு, டாக்டர்கள்லாம் போய் பார்த்தாச்சு, எல்லாரும் சொல்றாங்க, பா இந்த வியாதி எவ்வளோதான், இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவதும் மனுஷனுக்கு அது ஒரு இக்கட்டு. அந்த இடத்துல கர்த்தர் கை கொடுத்து தூக்கி விட்டு அவனை சுகம் பெற்று கொடுத்தார் என்று சொன்னால் அது அவனுக்கு கிடைத்த ரட்சிப்பு. ஒரு ஜீவனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். பயங்கரமான பாவம் செய்து கொண்டு இருக்கிறான் வைத்துங்க, பயங்கர பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். சிலருக்கு பாவம்னா என்னன்னு அவங்களுக்கு பாவம் என்று தெரியாது. பாவத்தை ஒரு பாலை போல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறதான மக்களையும் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவருடைய பாவங்களை மன்னித்து, அவருடைய பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தமாக்குகிற ஒரு வேலை இயேசு செய்தார். ஆமென். இது அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ரட்சிப்பு. அந்த பாவத்தோடு கூட அவன் மரித்தால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? நரகத்துக்கு தான் போவான். ஆனால் அந்த பாவத்தை மன்னிக்கிறார், அவனுக்கு ஒரு ரட்சிப்பை தூக்கி எடுத்து ஆண்டவர் நிறுத்துகிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாமே இழந்த நிலைகளில் யார் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற கர்த்தர். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு பேதுரு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் கடலில் மீன் பிடிக்கிற வேலை, இரவு முழுவதும் மீன் பிடிக்கும்படி வலையை போட்டார், ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் தோல்வி, பயங்கரமான தோல்வி. இந்த தோல்வியோடு கூட வீட்டுக்கு போனா, இவர் மீன் பிடிச்சிட்டு போகாம இருந்தா வீட்டில் இவருக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா? யோசித்து பாருங்க. மீனை பிடிச்சு வித்தாதான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்கும். அப்படி விரக்தியோடு கூட நின்றிருந்துதான் அந்த பேதுருடைய படகில் ஏறி சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஒரு வலையில 2 படகுகள் அமிழத்தக்கதான அளவுக்கு மீன்கள் கிடைத்தது.
கிட்டத்தட்ட ஒரு 2 லாரி லோடு மீன் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரே நாள் அவனுடைய தோல்வியை மாற்றினார். அவனை எப்படி மாற்ற? ஒரு ஐஸ்வர்யவானாக மாற்றினார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. இப்படி அநேக சம்பவங்களை பார்க்க முடிகிறது வேதாகமத்தில். இதனால் தான் லூக்கா இப்பொழுது வாசித்த வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அந்த தேவ மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல, மனுஷனுடைய ஜீவனை ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, எடுத்து நிறுத்துவதற்காக அவர் வந்தார்.